வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் வேதாத்திரிய ஞானம் என்ற அடிப்படையிலே எது ஞானம் என்ற ஒரு தலைப்பை கொண்டு அடிப்படையான வேதாத்திரிய தத்துவங்களை ஆய்வு செய்து அதன் மூலமாக இந்த சிந்தனைகளை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறோம். இப்போ நாம மே மாதம் கூட வேதாத்திரிய ஞான சங்கமம் என்று ஒரு 3 நாள் நேரடி பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வேதாத்திரிய தத்துவங்கள் நாம தெரிந்து கொண்டு தெளிவு பெற்றுக்கொண்டு செயல் மாற்றம் செய்து நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருவது என்பது ஒரு புறம். இது செயல் பயிற்சியாக, அனுபவ ரீதியாக, உணர்வு ரீதியாக உணர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பயிற்சி இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஞான சங்கமம். இப்போ நமது தத்துவம் தெளிவாக இருக்கிறது. வேதாத்திரிய தத்துவம் முழுமையான தெளிவாக இருக்கிறது. ஆனால் அதை தெளிவாக நாம் தெரிந்து கொண்டாமா என்பதுதான் ஒரு கேள்விக்கு. அதற்காகத்தான் நாம் இதை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறோம். இப்போ இந்த ஞானம் என்று சொல்லும்போது இது மனம், ஆன்மா, எண்ணம், சிந்தனை இவற்றின் அடிப்படையை சார்ந்தது என்றுதான் நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த ஞானம் என்பதற்கும் இந்த உடலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று பொதுவாக கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஞானம் என்பதற்கும் இந்த உடலுக்கும் என்ன தொடர்பு என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் ஞானிகள், சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய திருமூலர் என்ன சொல்றார்? அவரு இந்த உடம்பை முன்னம் இடுக்கென்று இருந்தேன், உடம்பினுள் உருபொருள் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பை நான் இருந்து ஓம்புகின்றேனே என்று எழுதுகிறார். அந்த உடலுக்குள் உருபொருள் கண்டேன் என்று சொல்றாரு. அந்த உருபொருள்ங்கிறது எது என்றால் அறிவாகிய தெய்வம். அது எங்க இருக்கிறது? இந்த உடலுக்குள்ளாக இருக்கிறது. சரி, இப்போ ஞானம் என்பதில் இந்த உடலுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று ஒதுக்கிவிட முடியுமா? அவர் உணர்ந்து அதை ஒதுக்கிவிட முடியாது என்று அவர் உணர்ந்து அந்த உடலை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, உடலை பராமரிக்க வேண்டும் என்று சொல்வது எதற்காக என்று சொன்னால், பொதுவாக இந்த உடலை நாம் ஏன் ஆரோக்கியமாக பராமரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். இந்த உடலை எதற்காக ஆரோக்கியமாக பராமரிக்க வேண்டும் என்றால், ஒன்று நோய் என்ற துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு அப்படின்னு நாம சொல்லுவோம். அது பிராக்டிக்கலா நம்ம அந்த துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு நோய் இல்லாமல் இருப்பதற்கு என்று சொல்லுவோம். சரி, நோய் வந்தால் வந்துவிட்டு போகட்டுமே, அது பாட்டுக்கு இருக்கட்டும், என்ன நடக்க போகுது
அதனால என்ன ரிசல்ட்? ஏன் பயப்படுகிறீர்கள்? துன்பமாக இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுறலாமா? விட்டுறலாமா? சில பேர் அப்படிதான் என்ன சொல்லிடுறாங்கன்னா, எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க, விட்டுருங்க, விட்டுருங்கன்னு சொல்றாங்க. எண்ணம் வருதா? அதை அப்படியே விட்டுருங்க. உணர்வு வருதா? அப்படியே விட்டுருங்க. துன்ப உணர்வு வருதா? அதை விட்டுருங்க. மகிழ்ச்சி உணர்வு வருதா? அதையும் விட்டுருங்க. இப்படி எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது மாதிரி விட்டுறலாமா என்று கேட்டால், இல்ல. அதை ஏன் விடல என்று கேட்டால், அந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிர் என்பது வெளியேறிவிடும். உடலுக்கும் உயிருக்கும் உள்ள இணைப்பு அது என்ன ஆயிரும்? தொடர்பு முறிந்து விடும். அது பிரிந்து விடும். அப்ப இந்த உயிர் உடலில் இருப்பதற்காக இந்த உடலை பராமரிக்கிறோம். நோய்க்காக, துன்பத்துக்காக அப்படிங்கிறதெல்லாம் இடையில சொல்லக்கூடிய காரணங்கள். சரி, அந்த உயிர் உள்ளே ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப இந்த வேதாத்திரியத்துல தான் இவ்வளவு அற்புதமான ஞானம் புதைந்து இருக்கிறது. இந்த உடலுக்குள்ளாக உயிர் எதுக்காக இருக்க வேண்டும்? இது சாதாரண மனிதர்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? வெளியில உலக மனிதர்கள்ட்ட இந்த உயிர் உடலுக்குள்ளாக ஏன் இருக்க வேண்டும் என்று கேட்டால், உயிர் இருந்தா தானங்க நாம இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, உயிர் இருந்தால் அனுபவிக்கிறீங்களே, என்ன அனுபவிக்கிறதுனா என்னன்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? கண்ணால பார்க்கறது, நாக்கால சுவைக்கிறது, மூக்கால உணர்வது, காதால கேட்கறது. இப்போ இந்த கைகளை கொண்டு, கால்களை கொண்டு இந்த புறக்கரணங்கள்னு சொல்லுவாங்க அதெல்லாம். அகக்கரணங்கள், புறக்கரணங்கள்னு 2 இருக்கு. அகக்கரணங்கள்னா 5 புலன்கள். புறக்கரணங்கள் அப்படின்னு சொன்னோம்னா கை, கால், குதம் இது மாதிரி அந்த புறக்கரணங்கள் வெளியில செயல்படக்கூடியது. இந்த புறக்கரணங்களையும் அகக்கரணங்களையும் கொண்டு என்ன பண்றோம்? நாம இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோம்னு சொல்றோம். சரி, இவ்வளவுதான் தெரியும். உயிர் இருந்தா அனுபவிக்கலாம், அவ்வளவுதான் தெரியாங்க. ஆனால் உயிர் இருந்தால் அதை எப்படி அனுபவிக்கிறோம்? அந்த உயிர் இந்த அனுபவத்தில் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்கிறது என்ற ஞானம் எங்காவது எந்த கல்லூரி, பள்ளிக்கூடம், பல்கலைக்கழகங்கள் எங்கேயாவது சொல்லித்தரப்படுகிறதா என்றால் இல்லை, இல்லை. சும்மா நம்ம இதை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அனுபவிக்கணும்னா என்ன வேணும்? பணம் வேணும், பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். இதுதான் அஞ்ஞானம். இதுதான் அஞ்ஞானம். முதல்ல இந்த உடம்புக்குள்ள உயிர் இருந்தா இதெல்லாம் அனுபவிக்கலாம்னு சொன்னா எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத, அந்த ஞானத்தை வேதாத்திரிய ஞானம்தான் இந்த உலகுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது. முன்னாடி சொல்லியிருக்காங்க, ஆனா புரியல. இவ்வளவு தெளிவாக இல்லை, புரியக்கூடிய வகையில் இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை, புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. இப்படியெல்லாம் பல பேர் சொல்லலாம். அப்ப இந்த உயிர் இருந்தாலும் அது ஜீவகாந்தமாக எப்படி மாறுகிறது? நாம போன வாரம் இடையில ஒரு நாள் ஏதோ ஒரு கிளாஸ்ல சொன்னோம். இந்த ஆ, உயிரின் படர்க்கை நிலையாக இருக்கக்கூடிய மனம், அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன மாதிரியெல்லாம் செயல்பாடுகள் இருக்கிறது என்று அதை ஆய்வு செய்து பார்த்தோம். உயிர்னு மட்டும்தான் தெரியுது. அதுவும் விஞ்ஞானத்திற்கு அந்த உயிர் தெரியவில்லை. நாம் என்ன சொல்லிக்கணும்? உடம்புக்குள்ள உயிர் இருக்குன்னு எல்லாரும் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த உயிரின் படர்க்கை நிலையாக வரக்கூடிய அந்த காந்தம், ஜீவகாந்தம் என்பதை பற்றியே ஞானம் என்பது இந்த உலக மக்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது வேதாத்திரியம் படித்து சான்றிதழ் வாங்கினவங்களுக்கே அது தெளிவா தெரியாது. இந்த காந்தம் என்பது இன்னும் தெளிவாக தெரியாமல் இருக்கிறது.
இந்த காந்தம் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று சொன்னால் எந்த ஞானமும் அடைய முடியாது. இந்த ஞானத்தை பெறாமல் அப்புறம் எப்படி மூல ஞானத்தை பெறுவது? முதல்ல உலகியல் ஞானம் என்பது வேணும். ஞானம் என்பது என்ன? அறிவு தானே. ஞானம் என்றால் அறிவை அறிவது, அதானே. உண்மையை உணர்வது ஞானம் அப்படின்னு வச்சுக்கலாம். அறிந்து கொள்வது ஞானம்னு வச்சுக்கலாம். எதை அறிந்து கொள்வது? முடிவாக அறிவையே அறிந்து கொள்வது ஞானம்னு வச்சுக்குவோம். இப்போ இப்ப இந்த உடலை அறிந்து கொள்வோம் என்று சொன்னாலும் உடலின் அறிவை அறிந்து கொள்வதுதான் ஞானம். இந்த இடத்துல இங்கேயும் அறிவைத்தான் அறிந்து கொள்கிறோம். அதாவது நீங்க முழுமையான ஞானம் என்றால் முற்றறிவை அறிந்து கொள்வது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த முற்றறிவுக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை வகையான அறிவு இருக்கு, அதை அறிந்து கொள்ள வேண்டுமா அல்லவா? இந்த உடலின் அறிவை அறிந்து கொண்டோமா? உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோமா? அதுவே 100% மக்களுக்கு கூட தெரியாது. எங்க உலகத்துல 1%ங்கிறது கண்டிப்பா தெரியாது. கண்டிப்பா தெரியாது. இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பது வேதாத்திரிய ஆசிரியர்கள்லயே கிட்டத்தட்ட 95% தெரியாது. உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பது. ஏன் என்று சொன்னால் வேதாத்திரிய தத்துவம் முழுமையாக தெரிந்து யார் இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவம் தத்துவம் தெரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பது தெரியும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நானே இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவம் கத்துக்கிட்ட பிறகுதான் இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இப்போ அதை கற்றுக்கொண்ட பின் இந்த உடலின் அறிவு எப்படியெல்லாம் வேலை செய்கிறது, எது உடலின் அறிவாக இருக்கிறது, மகரிஷியினுடைய சொன்னதுல எது இந்த உடலின் அறிவாக இருக்கிறது? மகரிஷி சொல்லிட்டாரு, உடலின் அறிவுங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்னதுல எது உடலின் அறிவாக இருக்குதுங்கிறத நாம சொல்றதுக்கு இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த அக்குப்பஞ்சர் தத்துவத்தை படிச்சுட்டு அதோட சேர்த்து வேதாத்திரிய ஞானத்தை இணைக்கும் போதுதான் அது தெரியுது. இல்லாட்டி தெரியாது. தெரியாது. அப்ப இப்ப இந்த உடலினுடைய அறிவை அறிந்து கொள்வதும் ஞானம் தானே. இதுவும் அறிவு தானே. இது எங்க இருந்து வந்த அறிவு? எந்த அறிவு? அதே அறிவுதான். இது சிற்றறிவாக இருக்கிறது. இது சிற்றறிவாக இருக்கிறது. சரி, அப்ப இது போல இந்த உயிரின் படர்க்கை நிலையாக ஜீவகாந்தம் அப்படிங்கிறது பெரிய காந்த தத்துவம். சரி, இந்த ஜீவகாந்தம் அப்படிங்கிறது நம்முள்ளாக எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று சிந்தித்திருக்கிறோமா என்று கேட்டால் நமக்கு என்ன தெரியும்? உயிரிலிருந்து ஜீவகாந்தம் அப்படின்னு சொன்னோடனே ஜீவகாந்தத்தை பத்தி நம்ம பேசியிருப்போம். சாதாரணமா காயகல்பனை நடக்கும்போது ஜீவகாந்தத்தை பத்தி சொல்லுவோம். அப்ப அதுல என்ன சொல்லுவோம்னா, இந்த புலன் வழியாக நாம் ஏதாவது அனுபவம் செய்கிறோம் என்று சொன்னால் அதில் ஜீவகாந்தம் விரயம் என்ற அடிப்படையில் தான் நாம் அதை செய்கிறோம் என்று சொல்லுவோம். ஜாங்கிரி கதையை சொல்லி ஜாங்கிரி சாப்பிடும்போது ஜீவகாந்தம் விரயமாகுது அப்படிங்கிற அந்த ஞானத்தை நாம சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒரு இனிப்பை சாப்பிடுகிறோம், நாக்கில் இனிப்பு என்ற சுவை வெளிப்படுகிறது. எது இனிப்பு என்ற சுவையாக வெளிப்படுகிறது, எது இனிப்பு என்ற சுவையாக மாறுகிறது, இந்த அளவுக்கு அந்த காயகல்பத்துல கூட விளக்கம் வேதாத்திரிய ஆசிரியர்கள் சொல்றாங்களான்னா இல்லை. ஒரு முறை ஒரு காயகல்பம் நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்கிறேன், இந்த புலன் வழியாக ஜீவகாந்தம் என்னவாக வெளிப்படுகிறது, ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் வெளியேறுகிறதா என்று இதை பற்றி சொல்லவே இல்லை. ஆனா காயகல்பம் நடத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. இதை சொல்லாம காயகல்பம் நடத்தினா என்ன புரியும்? அப்ப ஜீவகாந்தம் அப்படிங்கிறது நம் உடலுக்குள்ளாக என்னென்ன வகையில் செயல்படுகிறது பாருங்க. ஒரு
ஒரு 5 வகையில அதை நம்ம சிந்தனை செய்து பார்ப்போம். எப்படி ஜீவகாந்தமாக வெளிப்படக்கூடிய அந்த காந்தம் முதல்ல உடம்புக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய, அதாவது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய தானியங்கி நரம்பு மண்டலம், தானாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கிறதல்வா, 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகள், அவற்றை இயக்குவது இந்த உயிராற்றலாகிய ஜீவகாந்தம். அதானே? அதான் இயக்குகிறது. காற்றை இயக்குகிறது என்று சொன்னால் அது இந்த ஜீவகாந்தம் தான் இயக்குகிறது. சரி, ஒவ்வொரு உறுப்பையும் அதுதான் இயக்குகிறது. ரைட்டு. இந்த புறக்கருவிகளை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், கையை தூக்குறோம், காலை தூக்குறோம், நடக்கிறோம், இதை இயக்குவது எது? அதுவும் அதே ஜீவகாந்தம் தான் இயக்குகிறது. அப்ப அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தையும் அதுதான் இயக்குகிறது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தையும் அதுதான் இயக்குகிறது. சரி, அப்புறம் இந்த புலன்கள் வழியாக, நாக்கின் வழியாக சுவையாக மாறி வெளியேறுவது எது? எது சுவையாக மாறுகிறது? ஜாங்கிரி வச்சோம், ஜாங்கிரியில சுவை இல்லை. ஜாங்கிரி வச்சோடனே எது சுவையாக மாறுகிறது? நமது இந்த ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் தான் சுவையாக மாறி வெளியேறுகிறது. நாக்கில் வெளியேறும் போது சுவையா மாறுதே, கண்ணுல மாறும்போது ஒளியா மாறுது, மூக்குல மாறும்போது வாசனையா மாறுது, காதுல மாறும்போது சத்தமாக வெளிப்படுது. ஒரே காந்தம் தான், ஒரே காந்தம் தான். ஆனா இந்த புலன் வழியா வரும்போது வேற மாதிரி கன்வர்ஷன், தன்மாற்றம். அங்க வரும்போது வேறு தன்மாற்றம். அப்ப 5 புலன்களின் வழியாக 5 வித தன்மாற்றமாக வெளிப்படுவது இந்த காந்தம் தான். அப்ப உள்ள அந்த உறுப்புகளை இயக்கிறது, புறக்கருவிகளை இயக்கிறது, புலன் வழியாக ஜீவகாந்தமாக வெளிப்படுவது. இப்ப கண்ணின் வழியாக பார்வையாக வெளிப்படுதுன்னு சொல்றோமே, இந்த கண்ணை இயக்குவது அந்த வேலையும் அதான் செய்யுது. அங்க பாருங்க, ஒரே காந்தம். அந்த இமையை மூடி திறக்கிறோம், அதுக்கு ஆற்றல், எந்த ஆற்றல்? இதே ஆற்றல் தான். அதே ஆற்றல் தான் அங்க வெளிச்சமாகவும் வருது, மாறுது. அப்போ இங்க பாருங்க, கரண்ட்டு, ஒரே கரண்ட் தான் வீட்டுக்கு வருது. ஃப்ரிட்ஜுக்குள்ள போனோடனே அது சில்லுன்னு ஆகுது, ஹீட்டர்ல போனோம்னா அது ஹீட் ஆகுது, டிவியில போனோம்னா அது படமா மாறுது, அதே ஃபேன்ல போட்டோம்னா சுத்துது, இயங்குது, மோட்டர் போட்டோம்னா அது வேற மாதிரி ஓடுது. ஒரே கரண்ட்டு எத்தனை வகையாக செயல்படுகிறது. அது மாதிரி தான் இந்த. அப்ப இந்த உயிர், உயிர் ஆற்றலாகிய ஜீவகாந்தம் இப்ப 3 வேலை பார்த்துட்டோம். 3 வகையா அதுதான் வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். 4வதாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, உடலுக்குள்ளாக உடலின் எதிர்ப்பு சக்தியாக செயல்படுவதும் இதே ஜீவகாந்தம் தான். உடம்புக்குள்ள எந்தவித தேவையில்லாத கிருமிகளோ ஃபாரின் பார்ட்டிகளோ உடலுக்குள்ளாக வராமல் தடுக்கக்கூடிய வேலை, அதைத்தான் நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்கிறோம். அவ்வாறு அந்த வேலையை செய்வது இதே ஜீவகாந்தம் தான் அதையும் செய்கிறது. 4 வேலை ஆயிடுச்சா? இப்ப அடுத்த வேலையை பாருங்க. இன்னொன்னு என்ன? இதே ஜீவகாந்தம் தான் நம்முள்ளாக மனமாக செயல்படுகிறது. இப்ப மனம்னா என்னன்னு கேட்போம், என்ன சொல்லுவோம்? உயிரின் படர்க்கை நிலையே மனம். அது சாதாரணமா சொல்லிடுவோம். சாதாரணமா உயிரின் படர்க்கை நிலை. உயிரின் படர்க்கை நிலை மனமா? உயிரின் படர்க்கை நிலை காந்தமா, ஜீவகாந்தமா? உயிரின் படர்க்கை நிலை ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தம் தான் முதல்ல இத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மனமாகவும் அதுதான் இயங்குகிறது, இயங்குகிறது. அப்ப ஜீவகாந்தம் பற்றாக்குறை ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த 5 இயக்கமுமே என்னாகும்? வீக் ஆயிரும். ஒரே ஆற்றல் குறையும் போது இந்த 5மே குறைஞ்சிரும். கரண்ட் நின்று போச்சுன்னா ஃப்ரிட்ஜு நின்று போயிடும், மோட்டர் நின்று போயிடும், ஃபேன் நின்று போயிடும், டிவி நின்று போயிடும், லைட்டும் நின்று போயிடும்.
அதுபோல இந்த 5 இயக்கமும் மாறிடுது. அப்ப சாதாரணமா உடம்புக்குள்ள உயிர் இருந்தா தான் இந்த நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய முனைவர் பட்டம் பெற்றவர் கூட அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேற ஒண்ணும் தெரியாது. ஆனா, அந்த உயிர் இருக்கும்போது எப்படி அனுபவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த உயிர் ஆற்றல் எப்படியெல்லாம் இவ்வாறு வேலை செய்கிறது? இத மருத்துவர் கூட சொல்லத் தெரியாது. மருத்துவருக்காவது தெரியுமா? அவருக்குமே தெரியாது. சரி. அப்ப மனமாக இயங்குவதும் இதே ஜீவகாந்தம் தான். சரி. இப்போ மனம்னு ஒண்ணு சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? எண்ணம் என்று ஒன்று சொல்லுகிறோம். சிந்தனை என்று ஒன்று சொல்லுகிறோம். சரி. இப்போ ஆ மனம் என்பது அதனோடு இந்த அனுபவ பதிவுகள் இணைந்து வரும்போது எண்ணம் என்று சொல்லுகிறோம். மனதுக்கும் எண்ணத்துக்கும் வித்தியாசம் என்ன? மனம் என்பது அந்த ஜீவகாந்தம், உயிரின் படர்க்கை நிலையாக ஜீவகாந்தம் என்பதுதான் மனம். அந்த மனதில் நமது செயல் பதிவுகளிலிருந்து ஒரு பதிவு அதில் இணைந்து வரும்போதுதான், இணைந்து மூளைக்கு வருது இல்லையா? அதுதான் எண்ணம். சரி, மூளைக்கு வந்த பிறகு, மூளைக்கு வரும் வரை அது எண்ணம் தான். மூளைக்கு வந்தவுடன் அது என்னவாக மாறுகிறது என்று சொன்னால், சிந்தனையாக மாறுகிறது. சிந்தனையாக மாறுகிறது. அந்த இடத்துல அறிவு அங்க என்ன ஆயிரும்? அந்த இடத்துல நமது அறிவு என்பது அங்கு அதை சிந்தனையாக மாற்றும் மாற்றும். அப்ப அது வரைக்கும் மனம், எண்ணம் இது சிந்தனையாக மாற்றும். இப்போ இந்த சிந்தனை அப்படிங்கிறதுக்கும், எண்ணம் அப்படிங்கிறதுக்கும் இதுல எதை அகம் என்று சொல்லலாம், எதை புறம் என்று சொல்லலாம்? இல்ல 2யுமே அகம் என்று சொல்லலாமா? என்று ஒரு கேள்வி எழுகிறது. எண்ணம், சிந்தனை 2மே அகமா? இதில் எண்ணம் என்பது அகம், சிந்தனை என்பது புறம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? என்று ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழுந்தது. இப்போ எப்பொழுது மூளை என்ற உறுப்புக்கு வந்து அந்த சிந்தனை என்று மாறுகிறதோ, அது எதுக்காக அந்த சிந்தனையா மாறுது அப்படின்னா, இந்த சிந்தனையா மாறின பிறகு அங்கு அது அதனுடைய அடுத்த நிலை என்ன என்று சொன்னால், இந்த எண்ணத்தை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றுவது என்பது ஒன்று, அல்லது சொல்லாகவோ செயலாகவோ மாற்றாமல் விட்டு விடுவது. இந்த 2 தாங்க சிந்தனை. இந்த சிந்தனை அப்படிங்கிறதுல இந்த 2 தான். 2 தான். இப்போ இந்த சிந்தனையினுடைய எண்டு எப்படி இருக்கணும்னா, ஒண்ணு சொல்லாகவோ செயலாகவோ மாத்தணும். அப்படி இல்லைன்னா அதை விட்டுவிட வேண்டும். இப்போ இதை விட்டுவிடாமலும், சொல்லாக செயலாக மாற்றாமலும் சிந்தனையாகவே வைத்துக் கொண்டிருக்கிறதுங்கிறது தான் ப்ராப்ளம். இது எங்க நடக்குது? புறத்தில் தான் நடக்கிறது. புறத்தில் தான் நடக்கிறது. இப்ப மூளைக்கு வெளியில வந்துருச்சுன்னு சொன்னா அது புறம்தான். புறம்னு தான் வச்சுக்கணும். அப்ப அகத்திலிருந்து வரக்கூடிய எண்ணம், அதை புறத்தில் நாம் சிந்தனையாக மாற்றுகிறோம் மாற்றுகிறோம். அந்த சிந்தனை இந்த 2 முடிவுகள் சொன்னமே, அந்த 2ல் ஏதாவது ஒரு முடிவில் சென்று முடிய வேண்டும். அப்படி முடியறதுக்கு தான் இதுல இதுல எந்த முடிவை எடுப்பது என்பதுதான் எண்ணமாராய்தல். மகரிஷியினுடைய எண்ணமாராய்தல் என்பது இந்த 2ல்
எந்த முடிவை எடுப்பது என்ற சிந்தனை சிந்திக்கிறதுக்கு பேரு தான் எண்ணம் ஆராய்தல். வேற ஒண்ணும் இல்லைங்க. எண்ணம் ஆராய்தல்ல வேற ஒண்ணுமே கிடையாது. நல்லா பாருங்க. எண்ணம் வருகிறது, சிந்தனைக்கு கொண்டு வந்துட்டோம். அது துன்பம் கொடுக்கக்கூடியது. உடனே என்ன பண்றோம் அதை என்ன பண்றோம்? செயலாக மாற்றாமல் விட்டு விடுகிறோம் அப்படிங்கிற முடிவு. அது நல்ல எண்ணம். சொல்லாகவோ செயலாகவோ மாற்றி விடுகிறோம். சொல்லாகவோ செயலாகவோ மாற்றி விடுகிறோமா, மாற்றாமல் அப்படியே விட்டு விடுகிறோமா? ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவுக்கு அந்த சிந்தனை வரணும். அந்த முடிவு இல்லாமல் முடிவு எடுக்காம நிக்கிறது பாருங்க, அங்கதான் குழப்பம். அங்கதான் குழப்பம். இந்த குழப்பத்துலதான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் மனக்குழப்பம் அப்படின்னு சொல்றது. மனக்குழப்பம் அப்படின்னு சொல்றது இதுதான். சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போறாங்க இன்னைக்கு. இந்த குழப்பத்துல இருக்கவங்க தான் அப்படி போறாங்க. வருகிற எண்ணத்தை எடுத்து அப்படியே சிந்தனையாக வைத்துக்கொண்டே இருப்பது தவறு. இதை வைத்துக்கொண்டே இருக்க சொல்லி மகரிஷி என்ன மாறாதல் பயிற்சி சொல்லல. ஒரு ரெண்டுல ஒரு முடிவுக்கு வா. ரெண்டுல ஒரு முடிவுக்கு வந்துடணும். அதுதான் அந்த பயிற்சியாக இருக்கிறது. ஏன் இதுக்கு ரெண்டுல ஒரு முடிவுக்கு வர முடியல? குழப்பம் இருக்கிறது அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? குழப்பம் இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே தெளிவு இல்லை. தெளிவு இல்லை. எது தெளிவு இல்லை? இந்த என்ன இந்த அதாவது இதனுடைய விளைவுகள் எப்படி, அந்த செயல் விளைவு தத்துவம் என்ற தெளிவு இல்லை. இயற்கை நீதி என்ற தெளிவு இல்லை. அது இல்லாததுனாலதான் குழப்பம். அது இல்லாதனாலதான் குழப்பம். அப்ப அந்த இடத்துல நாம இதை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால், தெளிவு இருக்கிறவர் தான் விட்டு விடுவாரு, இல்லாட்டி விட மாட்டார். ஏன் எனக்கு இப்படி வருகிறது என்று கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்ப இந்த இடத்துல நாம என்ன பண்றோம்? சிந்தனையில் அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்ய, எண்ணம் எண்ணம் என்பது அகம். ஆராய்ச்சின்னு வந்துட்டீங்கன்னா அது சிந்தனையா மாறிடும், அது புறமா மாறிடும். புறமா மாறிடும். சரி, இப்போ இப்போ நம்ம புறத்துல தான் டிசைட் பண்றோம். டிசைட் பண்றோம் இத செயல்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கறத மட்டும் அங்க டிசிஷன் மட்டும் எடுக்கிறோம் எடுக்கிறோம். சரி, இப்போ இதுக்கும் மேல இன்னும் கொஞ்சம் ஆழமா அதை சிந்தனை செய்வோம். இது சிந்திக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னு கேட்டா, இப்போ அந்த எண்ணம் வருதே, அது ஏன் இந்த கெட்ட எண்ணமாக வந்தது, அதனுடைய மூலம் என்ன அப்படிங்கிறது சிந்திக்கணுமா? அப்படின்னா இது அந்த எண்ணம் வர்றப்ப சிந்திக்க கூடாது. இது எல்லாமே நம்ம தத்துவத்தை தெளிவுக்கு நம்ம இப்போ தெரிந்து கொண்டு இருக்கிறோமே, இங்க சிந்திச்சு வச்சிருக்கணும். ஆல்ரெடி சிந்திச்சு வச்சிருக்கணும். இது ஒவ்வொரு எண்ணமும் வர்றப்ப அதுக்கு போய் இதுக்கு என்ன காரணம்னு பண்ணிட முடியாது. அதுக்காக தான் இப்ப இந்த இந்த சத்சங்கமே இருக்குங்கிறோம். இன்னைக்கு ஒரு மணி நேரம் எது ஞானம்னு பேசிட்டோம். இது பேசுனது அப்படியே என்ன நமக்கு இதுதான் இப்படிதான் வருகிறது, அந்த தெளிவு கிட்ட இருக்கணும். அப்ப அந்த எண்ணம் வரும்போது அங்க அந்த கேள்வி வராது. இப்போ நம்மிடம் வரக்கூடிய எண்ணம் நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவின் அடிப்படையில் தான் வருகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவை எண்ணம் வரும்போதும் போய் அதை போய் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவ பதிவு தான் எண்ணமாக வருகிறது என்பதை அடிப்படையாக மகரிஷி என்ன பண்றாரு? வாழ்க்கை தத்துவம் சொல்லி முடிச்சோடனே அடுத்த தத்துவமே அதான் சொல்றாரு. நீ சாதாரணமா வேதாத்திரியத்துல இந்த வாழ்க்கை தத்துவம், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அகத்தாய்வு, நான் யார் பாவப்பதிவு வரை இது போதுங்க. இது போதும். ஞானம் அடைவதற்கு இது போதும். மற்றதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு மேல தேவையில்லை. நல்லா பாருங்க, நான் யார் தத்துவம் எந்த இடத்துல கொடுக்குறாரு?
என்ன மாறாதல் முடிச்சு, ஆசை சீரமைத்தல் முடிச்சு, சினம் தவிர்த்தல் முடிச்சு, கவலை ஒழித்தல் முடிச்சு, அந்த இடத்துல நான் யாருங்கிறத கொடுத்துட்ட பிறகுதான் பாவப்பதிவுன்னு அதை போக்கு ஒழியணும். இந்த தெளிவுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் வேற வேற என்ன ஞானம் வேண்டி இருக்கு? ஞானத்துக்கு இவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்துலயும் இப்ப நம்ம ஒண்ணு பார்ப்போம். இப்போ ஆசைன்னு சொல்றோம், சினம்னு சொல்றோம், கவலைன்னு சொல்றோம். இது புறத்தில் இருக்கிறதா, அகத்தில் இருக்கிறதா? இப்படி ஒரு கேள்வியை கேட்போம். சினம் புறமா, அகமா? கவலை புறமா, அகமா? ஆசை புறமா, அகமா? இப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆசைங்கிறது அகம் தானே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அக உணர்வு தானே என்று சொல்வார்கள். இப்போ இது அக உணர்வா, புற உணர்வா? இது அகமா, புறமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது புறம்னு தான் நான் சொல்லுவேன். புறம்னு தான் நான் சொல்லுவேன். புறத்தில் இருப்பது அகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது. அந்த சினம் புறத்தில் தான் இருக்கிறது. இப்ப ஒரு கோபம் என்ற உணர்வு வருகிறது, மனதுல கோபம் என்ற உணர்வு வருகிறது. அந்த உணர்வு ஏன் வந்துச்சு? ஏன் கோபமா வந்துச்சு? யார நினைச்சு கோபமா வந்துச்சு? யாரோ ஒருத்தருடைய செயலை நினைத்து அவரை பார்த்த உடனே அப்பதானே வருது கோபம். ரைட்டு. அவர் அதை நினைச்ச உடனே கூட வருதுன்னு வச்சுக்குவோம். அவர் இல்ல, அதை நினைச்சாலே வருதுன்னே வச்சுக்குவோம். இப்போ இது புறத்திலே ஒருவருடைய செயலை நாம் என்ன பண்ணி வச்சிருக்கோம்? பதிஞ்சு வச்சிருக்கிறோம். அது எண்ணமாக வருகிறது. எண்ணமாக வந்தவுடன் அது சிந்தனையாக மாறி அது கோபமாக வெளிப்படுகிறது. இப்போ அந்த அதுக்குரிய காரண பதிவு இருக்கிறது அல்லவா? அந்த பதிவு நமது கருமையத்துக்குள்ள இருந்தாலும் அந்த பதிவில் இருக்கக்கூடிய அனுபவம் என்பது புறமா, அகமா? புறத்தில் ஏற்பட்ட அனுபவம் தான் அகத்தில் பதிவாக இருக்கிறதா, இல்ல அகத்துக்குள்ளேயே அப்படி ஒரு பதிவு வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பதிவும் புறத்தில் ஏற்பட்ட அனுபவ பதிவு தான் உள்ள இருக்குது. அப்படி வரக்கூடிய அந்த பதிவிலிருந்து வரக்கூடிய எண்ணத்தில் தான் என்ன வரும்? ஆசை, சினம், கவலை இதெல்லாமே வரும். இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் புறத்திலிருந்து பதிந்த பதிவிலிருந்து தான் வருமே தவிர, அகத்திலிருந்து தானாக ஆசையோ, கோபமோ, சினமோ, கவலையோ, பொறாமையோ, பயமோ எதுவுமே வராது. வராது. எல்லாமே புறத்தில் ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படை தான் வருகிறது. அப்ப சினம்ங்கிறது புறமா, அகமான்னு கேட்டா புறம்தான். புறம்தான். இப்ப புறம்தான் அகத்துல தெரியுது. தெரியுது. இப்ப நம்ம போய் இதுல இது அகத்தில் உருவானது அல்ல. இது அகத்தில் உருவானது அல்ல. இந்த உணர்வுகள் எதுவுமே அகத்தில் உருவானது அல்ல. அகத்தில் உருவாகக்கூடிய உணர்வுகள் நான் என்னென்ன அப்படின்னா, அகத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாமே இன்பம், மகிழ்ச்சி, அமைதி, அன்பு, ஆரோக்கியம், ஆனந்தம், நிறைவு, இதுதான் அகத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகள். இது எல்லாமே அகம், அகம் சார்ந்தது. சரி, மற்றது எல்லாமே புறத்தின் அடிப்படையில் வரக்கூடியதுதான். புறத்தில் செய்த செயல்களின் பதிவுதான். இது எல்லாமே புறம்தான். சரி, துன்பம் என்பது அகமா, புறமா? துன்பம் என்பதும் புறம். புறம். இப்ப நம்ம எல்லாமே மனசுல தானே. இப்படிதான் இது மனசுக்குள்ள பயம் இருக்குது, கவலை இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் இதெல்லாமே மனசுக்குள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு
அதை மனசுக்குள்ள போய் மாற்றணும்னு முயற்சி பண்ணினீங்கன்னா அது நடக்காது. அதை மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டால் ஞானம் என்று ஒரு ஞான முகாம்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இது புறம் என்று சொல்கிறோம். அது அகம்னே அது எப்படி அகமும் இல்லை, அது புறம். புறம் அங்க அகத்துக்குள்ள போய் மாற்ற முடியாதுன்னு சொல்லவில்லை, அங்க மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இதை அகத்துக்குள்ளாக மாற்ற வேண்டும் என்று யாரும் முயற்சி செய்யவில்லை. அகத்துக்குள்ள போய் அதை மாற்று என்று யாரும் சொல்லவில்லை. இதுவரைக்கும் எந்த மகானும் சொல்லவில்லை. யாரும் அப்படி போய் மாற்றுவதற்கான முயற்சி செய்வதில்லை. அப்புறம் இதுக்கு அதை மாற்ற முடியாதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப இந்த இடத்துல கூட இப்ப நம்ம கவலை அப்படிங்கிறது மனசுக்குள்ளதான் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க பாருங்க. இல்ல, கவலையா இருக்கு மனசு அப்படின்னு சொல்றீங்களே, இந்த மனசெல்லாம் கவலையாக இல்லை. மனசுங்கிறது அது மனசாதான் இருக்குது. அப்ப தனித்த மனம் இப்ப எப்ப கவலையா மாறுது? அது ஏதோ ஒரு எண்ணத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிக்கிறப்பதானே கவலையா மாறுது. அந்த எண்ணம் என்பது எது? புறத்திலிருந்து பதிவானது அது. அப்ப அந்த கவலைங்கிறது புறமா அகமா? மனசுக்கு கவலையா, இந்த புறத்தில் ஏற்பட்ட அந்த அனுபவம் என்பது கவலையா? ஆனால் மனசு கவலைப்படுது. மனசுக்கு கவலை, அகத்துல பயம் அப்படிலாம் இல்லை. எந்த பயம் என்பது கூட புறத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை சார்ந்ததுதான் பயம். அகத்துக்குள்ள போனா பயமே இல்லை. நீங்க தனித்த மனமாக இருக்கும் பொழுது, தனித்த மனம்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா? தனித்த மனமாக இருக்கும் பொழுது நாம சில நேர தியானத்துல அப்படியே என்ன பண்ணுவோம், அந்த உடல் உணர்வை கடந்து நாம எங்க இருக்கோம்னே தெரியாம ஒரு உணர்வு நிலைக்கு போயிடுறோம்னு வச்சுக்கோங்க. அங்க என்ன ஆயிருது? அது வேற ஒண்ணும் இல்ல. உணர்வு கடந்து சென்று விட்டோம்னா வேற ஒண்ணும் இல்ல. எண்ணங்கள் இல்லாமல் மனம் தனித்த மனமாக மாறிவிட்டதுங்கிறதா அவ்வளவுதாங்க. எண்ணங்கள் இல்லாமல் மனம் தனித்த மனமாக மாறிவிட்டது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மனநிலையில் இது நீங்க சொல்லக்கூடிய பயம், கவலை, சினம், பொறாமை, ஆசை ஏதாவது அந்த இடத்துல வருதான்னு பாருங்க. மனசுகிட்ட மனசுலதான் கவலை இருக்குங்கிறீங்களே, அந்த இடத்துல அந்த மனசு இருக்குதுல்ல, தனித்த மனதுல இதெல்லாம் இருக்கா? இல்ல. அப்ப எது பயம், எது சினம், எது கவலை? புறத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறதே, அந்த அனுபவ பதிவு இருக்கிறதே, அந்த பதிவு அங்க ஒட்டும் போதுதான் அப்ப அது புறமாகமா? பயம் என்பது புறமாகமா? சினம் என்பது புறமாகமா? கவலை என்பது புறமாகமா? புறம்னு எடுத்துங்க. அப்ப நம்ம அகத்துல போய் அதை மாற்ற வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்று முயற்சியே வேண்டாம்னு சொல்றாங்களே. முயற்சி வேண்டாம்னு சொல்றது இல்ல. அங்க அகத்துல முயற்சி அப்படி அங்க மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அங்க மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அதை மாற்ற முடியாது. அதை அப்படியே விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அதை மாற்ற முடியாதுன்னு நம்ம சொல்ல, அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அங்க மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் மனம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லப்பா. நீ மாற்ற வேண்டியது எங்க? அப்ப ஒரு பெரிய ஞானம் என்று சொல்லக்கூடியதுல அதை மாற்ற முடியாது என்பதை அறிந்து கொள்வது, மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அறிந்து கொள்வதுதான் ஞானம்னு இப்ப நம்ம ஒண்ணு சொல்றோம். மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? இப்போ நமக்கு இது நமக்கு டக்குன்னு ஒரு உதாரணத்தோட புரிஞ்சாதான் புரிய முடியும். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தான் டக்குன்னு அந்த உதாரணத்தை நமக்குள்ள கொண்டு வந்து கொடுப்பார். இப்ப இந்த நிமிஷத்துல எனக்கு ஒரு உதாரணத்தை மகரிஷி கொடுக்கிறார். சரியா இருக்கான்னு பார்ப்போம், இது தெளிவுக்கு வருதான்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, ஒரு கண்ணாடி மிரர், முகம்பாக்கும் கண்ணாடி இருக்குல்லையா, கண்ணாடி. இப்போ அந்த கண்ணாடி தான் மனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
கண்ணாடி மனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கிறோம். அந்த கண்ணாடிக்குள்ள என்ன தெரியுது? நமது உருவம் தெரிகிறது. இப்ப கண்ணாடி தெரியுதா? உருவம் தெரிகிறதா? கண்ணாடி தெரியுதா? உருவம் தெரியுதா? உருவம் தெரியுது. கண்ணாடி இருக்கா இல்லையா? முதல்ல கண்ணாடி தெரிஞ்சுல. ஆமா. இப்ப இப்ப உருவம் தெரியுது. எதுல உருவம் தெரியுது? கண்ணாடியில தான் உருவம் இருக்கு. அப்ப அந்த கண்ணாடியும் இருக்கிறது, அந்த உருவமும் இருக்கிறது. அந்த உருவம் என்பதை என்ன சொல்லுங்க? எண்ணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிரதிபலிப்பு தானே. இப்போ நம்ம ஒரிஜினலா வெளியில செயல் செஞ்சோம். அது பதிவாகி அது பிரதிபலிக்கக்கூடியது தானே எண்ணம். அப்ப இந்த கண்ணாடிக்கு முன்னாடி உள்ள இருக்கக்கூடிய உருவம் என்பதை எண்ணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப கண்ணாடியும் அந்த உருவமும் ஒன்னா இருக்கா? ஆமா. இப்ப கண்ணாடியே தெரியல, உருவம் தான் தெரியுது. ஆனா கண்ணாடி இருக்குது, இருக்குது. அதே போல ஒரு எண்ணம் என்று வைத்துக் கொண்டால் அங்க தனித்த மடமும் இருக்குது, அந்த பதிவும் இருக்கிறது. சரி, இப்போ அந்த உருவத்துல, முகத்துல ஏதோ ஒரு ஒரு கன்னத்துல கருப்பா ஏதோ ஒரு பூச்சி ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடிய உருவத்துல ஒரு பூச்சி ஏதோ நிக்குது அப்படிங்கிற மாதிரி அதுல தெரியுது. இப்போ இது என்னது? ஏதோ பிரச்சனை அப்படின்னு பாக்குறோம். இதை ஏதாவது ஒரு உணர்வுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கவலை இல்ல பயம் அப்படிங்கறது ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த பூச்சி தான் பயம்னு வச்சுக்கோங்க. இப்ப எங்க தெரியுது பயம்? அந்த உள்ள இருக்கக்கூடிய உருவத்தில் தெரிகிறது. உருவத்தில் தெரியுதா? கண்ணாடியில தெரியுதா? கண்ணாடியில் தெரிகிறது. கண்ணாடியில் தெரிகிறதா? கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிம்பத்தில் தெரிகிறதா? பிம்பத்தில் தெரிகிறது. இப்போ மனதுக்கு பயமா? அந்த பயம் என்ற அந்த பதிவை அந்த மனம் தாங்கி கொண்டிருக்கிறதா? இப்ப இந்த கண்ணாடியில பூச்சி உட்கார்ந்துருக்கா? இப்ப நாம அகத்தை சரி செய்யணும் அப்படின்னு செய்யணும்னா இந்த கண்ணாடியை துடைக்கிறது. இந்த கண்ணாடியை துடைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பூச்சி போகுதா? அப்படியே தான் இருக்குது. இந்த பூச்சி அப்படியே தான் இருக்குது. கண்ணாடியில நம்ம துடைக்கிறதுனால ஒன்றும் பூச்சி போகல, போகல. அப்ப மனதை சரி செய்யறது, சரி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணாடி அது பாட்டுக்கு இருக்கு. கண்ணாடி தொடச்சு தெளிவா இருக்கு. இந்த பூச்சி அங்க தெரியறதுனால திருப்பி போய் கண்ணாடியை தொடச்சிங்கன்னா அங்க என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது இல்லை. அப்ப அந்த கண்ணாடியை போய் தொடக்கணுமா? இல்ல. அப்ப என்ன பண்றது? கண்ணாடிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உருவம் இருக்கிறதே, அந்த உருவத்துக்குள்ள இருக்கக்கூடிய பூச்சியை எடுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா என்ன பண்ணலாம்? கண்ணாடிக்கு பின்புறமா அப்படியே கையை உள்ள விட்டு அப்படியே அந்த உருவத்துல இருக்கக்கூடிய பூச்சி எடுத்துடலாமா? இல்ல கண்ணாடியில ஏதாவது ஒரு ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிம்பத்தை எடுத்துருவீங்களா? என்ன பண்ண முடியும்? உள்ள இருக்கக்கூடிய அந்த பூச்சியை அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். அப்ப இந்த கண்ணாடியை துடைக்கிறதுனாலயோ, கண்ணாடியில அந்த பூச்சியை எடுக்கிறது, அந்த பூச்சிக்கிட்ட போய் அந்த கண்ணாடி கிட்ட அப்படியே பிடுங்குனீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒண்ணாகாது. ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ சினிமாவுல திரையில படம் ஓடுது. திரையில படம் ஓடுது. இப்போ பிலிம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு ப்ரொஜெக்டர்ல. இங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்க படத்துல ஏதோ ஒரு சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப கோபமான சீனா இருந்துச்சுன்னா அதுக்காக நீ என்ன பண்ண முடியும்? என்ன செய்யறது? ஒரு தடவை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து 50, 60 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த படத்துல ஒரு பாடல் வந்திருக்குது. அந்த பாடலை வந்த உடனே, அந்த பாடல் கேட்ட உடனே அவர் ஒருத்தருக்கு கோபமாயி போச்சு. இது ஒரு பழைய காலத்து டூரிங் தியேட்டர்ல நடந்தது. ஏதோ ஒரு அது ஒரு ஒரு ஜாதி பேரை சொல்லி அந்த பாட்டு வரும். தாண்டவ கவுனாரே அறிவு கெட்டு தான் போனாரேன்னு ஏதோ ஒரு பாட்டு. அந்த பாட்டு ஓடுது. அந்த காலத்துல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பாட்டு. அறிவு கெட்டு தான் போனாரே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வந்தோடனே இங்க உள்ள உட்கார்ந்துருக்க ஒருத்தனுக்கு கோபமாயி போச்சு.
அது எப்படியா எங்களை நீ அறிவு கட்டவேன்னு சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் மடியில வச்சிருந்த கத்தி எடுத்துட்டு போய் அவனை குத்துறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே குத்துனான் பாருங்க. குத்துனே தெர அப்படியே சும்மா ரெண்டா கிழிஞ்சு போச்சு. படம் ஓடுறது நின்று போச்சு. இவன் என்ன பண்ணா இப்ப அந்த திரையில போய் அந்த ஆளை குத்துறேன்னு குத்துறான் குத்துறான். அப்ப இப்போ இந்த திரையில ஓடுறது எது? பிம்பம். அதுல போய் அவனை கொல்ல முடியுமா? அந்த திரையில போய் கொல்ல முடியுமா? இல்லையே. அப்ப அது பிம்பம்ங்கிறது தெரியல. இது மாதிரி நடந்ததாக எங்க அப்பா காலத்தில் சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தன் பண்ணிவிட்டான், அப்புறம் போய் ஸ்கிரீனை மாத்தி அந்த தியேட்டருக்காரங்க வந்து வேற புது ஸ்கிரீன் வாங்கி போட்டு தான் படம் ஓட்டணுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க. இது போல கூட இன்னொரு இது இது மாதிரி அது ஸ்கிரீனு அப்படிங்கிறது தெரியல. அதுபோல இப்போ ஒரு எண்ணம் அப்படிங்கிறதுல இங்க இங்க நடக்கக்கூடியதற்கு காரணம் எங்க இருக்கு? அங்க ப்ரொஜெக்ட்ல இருக்கு. இப்ப இங்க இந்த பூச்சி கன்னத்துல உட்கார்ந்து இருக்குதே, அது கண்ணாடியிலும் இல்லை, அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உருவத்துல இருக்குது. இப்ப அந்த பூச்சியை அகற்ற வேண்டும். எங்கு அகற்றுவது? எங்கு அகற்றுவது என்று சொன்னால், இப்ப நம்மளுடைய கன்னத்துல இருக்கக்கூடிய பூச்சிய அப்படி பிடிச்சு வெளியே தூக்கி போட்டோம்னு வச்சுக்கங்க, என்ன ஆகும்? அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிம்பத்திலையும் என்ன ஆகும்? பூச்சி அகண்டு விடும். பூச்சி அகண்டுச்சு. எப்படிங்க பூச்சி அகண்டுச்சு? முதல்ல இருந்துச்சு, கண்ணாடியை தொடச்சு பார்த்தேன் போகல, இப்ப எப்படி பூச்சி போயிருச்சு அப்படின்னா, இங்க ஒரிஜினல் வெளியில நாம என்ன பண்ணிட்டோம்? புறத்தில் நாம எடுத்து போட்டோம். அது உள்ள என்ன ஆயிடுச்சு? தூய்மையாகி விட்டது. தூய்மையாகி விட்டது. அப்ப இப்ப நாம முயற்சியை வெளியில செய்யணுமா உள்ள செய்யணுமா? வெளியில தான் செய்யணும். வெளியில தான் செய்யணும். இப்போ அந்த பூச்சி உட்கார்ந்தது உள்ள போய் உட்கார்ந்ததா வெளியில உட்கார்ந்ததா? உள்ள உட்கார்ந்த வெளியில உட்கார்ந்ததுதான் உள்ள தெரியுது. வெளியில உட்கார்ந்ததுதான் உள்ள தெரியுது. இந்த எண்ணங்கள் வருகிறதே, கெட்ட எண்ணங்கள் வருகிறதே, இது எல்லாமே வெளியில நம்ம செஞ்சதுதான் உள்ள இருந்து வருது. வெளியில நிக்கிறது தான் கண்ணாடிக்குள்ள தெரியற மாதிரி வெளியில செஞ்சதுதான் உள்ள வருது. வெளியில இருந்து தான் உள்ள போச்சே தவிர, வெளியில வந்ததுதான் உள்ள போன மாதிரி தெரியுதே தவிர, உள்ள எதுவுமே போகல. உள்ள பதிவு மட்டும்தான். உள்ள அந்த பிரதிபலிப்பு மட்டும்தான். அப்ப அந்த பிரதிபலிப்பிலையும் மாற்ற முடியாது, கண்ணாடியிலும் மாற்ற முடியாது. மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த இடத்துல மாற்ற முடியாது அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப நம்ம அந்த வார்த்தையை மாத்திடுவோம். உள்ள மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உள்ள மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றத்தை வெளியிலே செய்தோம் என்று சொன்னால் உள்ள மாற்றம் தானாக மாறிவிடும். அவ்வளவுதான். அப்ப இந்த கவலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கவலைக்குரிய காரணம் வெளியில தானே இருக்கு. கோபத்துக்குரிய காரணம் வெளியில தானே இருக்கு. வெளியில நம்ம சமாதானம் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிற கோபம் என்ன ஆயிருது? அடங்கிருது. அப்ப அது உள்ள போய் எதுவுமே பண்ண போறது இல்லை. அப்ப இந்த உணர்வு என்பதும் அதை அகம் என்று சொல்லாமல் அதையும் புறம் என்றே சொல்லலாம் அப்படின்னு எனக்கு இப்ப தோணுது. புறம் என்றே சொல்லலாம். இந்த உணர்வுகள்லாம் புறம் புறம் சார்ந்த உணர்வுகள் தான். அப்ப துன்பம் என்பதும் புறம். அப்ப இப்ப இது யாரு இத இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா, அந்த அக உணர்வு அப்படிங்கிறது என்ன, அது நிலையாக நீடித்ததாக எல்லாருக்குள்ளும் இருக்குதுங்கிற தத்துவம் தெரியாதவர்கள் தான் இதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்ப அக உணர்வு என்பது நிலையாக இருக்கக்கூடியது, புற உணர்வு என்பது புறம் சார்ந்தது. புறம் சார்ந்ததாகவே வச்சுக்கோங்க. பயம் புறம் சார்ந்தது, கவலை புறம் சார்ந்தது, பொறாமை புறம் சார்ந்தது. இது பார், இப்ப கோபம், எனக்கு கோபமா இருக்குன்னு சொல்லி யாரு மேல கோபம்னு சொல்லுவாங்க? ஒரு ஆளை சொல்றீங்களா? அவர் உங்களுக்கு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்காரா, உலகத்துல வெளியில இருக்கிறாரா? வெளியில தானே இருக்கிறாரு. பயம்னு சொல்றீங்க. எதை கண்டு பயம்?
அப்படின்னு சொல்றீங்க. எதை கண்டு பயம்? அந்த நாயை கண்டு பயம். நாய் வெளியில இருக்கா உள்ள இருக்கா? வெளியில தானே இருக்கு. எந்த உணர்வா இருக்கட்டும், ஆசை அப்படின்னு சொல்றீங்க. எதன் மேல் ஆசை? சாப்பாடு மேல. சாப்பாடு வெளியில இருக்கா உள்ள இருக்கா? வெளியில தான் இருக்கு. பொறாமை, யார் மேல பொறாமை? இந்த அவர் மேல பொறாமை. அவர் வெளியில இருக்காரா உள்ள இருக்காரா? வெளியில தானே இருக்கு. துன்பம், துன்பம், ஏன் துன்பம்? இது இதை சாப்பிட்டதுனால துன்பம். இதுல கீழே விழுந்ததுனால துன்பம். வெளியில இருக்கா உள்ள இருக்கா? வெளியில தானே இருக்கு. சரி, இன்பம் வெளியில இருக்கா உள்ள இருக்கா? இப்ப அந்த இடத்துல இதைத்தான் மகர்ஷி புரிய வைக்கிறாரு. ஜாங்கிரிக்குள்ள இன்பம் இருக்கா? ஜாங்கிரியில இருக்கா இன்பம்? இல்ல. அது அகம். அது அகம்னு சொல்றாரு. ஜாங்கிரி சாப்பிடுறோம், அகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இன்பம் தெரியுது. எப்ப தெரியுது? இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அந்த இடத்துல உள்ள தெரியறது அகத்துல தெரியறது இன்பம். அப்ப அதெல்லாம் அக உணர்வு. அப்ப இந்த புற உணர்வுகள் எல்லாமே இதுதான். இந்த நமது நெகட்டிவான உணர்வுகள் எல்லாமே புறம், புறம். இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அகமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறதே தப்பு. அது புறம்தான் அது. இப்ப இன்னொன்னு வச்சுக்குவோம். இப்ப இன்னைக்கு காலையில சாயந்தரம் ஒரே கோபம்ங்க அவர் மேல. அங்க ஏதோ ஆபீஸ்ல அவர் மேல கோபம், இவர் மேல கோபம், இவர் மேல கோபம், ரைட். அதுக்கு மேல மேல அதிகாரி வந்து திட்டுன்னு திட்டிவிட்டா அவர்ல மேல ஒரு பயம். அங்க ஒரு பயம், இந்த கோபம், இன்னொரு ஆளு நம்மளை மூட்டி விட்டவன் அவன் அவன் மேல அப்படியே பொறாமை எல்லாம் இருந்துச்சுங்க. காலையில சாயந்தரம் வரைக்கும் இவ்வளவு உணர்வு இருந்துச்சுங்க. இப்போ நல்லா படுத்தோம், தூங்கிட்டோம், தூங்கிட்டோம். எல்லாம் எங்க போச்சு? உள்ள இருக்கா? இது அகம்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் உள்ள இருக்கணும். நல்லா தூங்கிட்டீங்களே. தூங்கணும்னு என்னாச்சு? என்னாச்சு? நீங்க முழிச்சிருக்கும் போது அந்த கோபத்தினுடைய மூஞ்சியை காமிச்சுக்கிட்டே இருந்தோம். படுத்தீங்க, ஒரு அரை மணி நேரத்தில் தூங்கிட்டீங்க. அந்த மூஞ்சியை பார்த்தோம்னா அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 50 போட்டோ எடுத்து வச்சோம் அந்த மூஞ்சியை. இப்ப படுத்து தூங்கின பிறகு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு போட்டோ எடுக்கிறோம். இந்த 51வது போட்டோ எப்படி இருக்கு? அந்த மூஞ்சி எப்படி இருக்கு? காலையில காமிங்க. இந்த 50 மூஞ்சி எப்படி இருக்கு, இந்த 51வது மூஞ்சி எப்படி இருக்கு அப்படின்னு காமிங்க. எப்படி இருக்கும்? அப்படியே அப்படியே அன்பா இருக்கும், அப்படியே சாந்தமா இருக்கும். என்னாச்சு? அந்த கோபம், பயம், அது இது எல்லாமே என்னாச்சு? எல்லாமே வெளியில. தூங்கிட்டீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இதை எப்படி அகம்னு சொல்லுவோம்? இது எப்படி அகம்னு சொல்லுவோம்? ஆனா தூங்கி எந்திரிக்கிறீங்கல்ல, தூங்கி எந்திரிச்சோன்னே இன்னைக்கு நிம்மதியா தூங்கினேன். எங்க இருந்துச்சு அந்த நிம்மதி? எங்க இருந்துச்சு அந்த நிம்மதி? எப்படி இருந்துச்சு? அது தெரியாது. அது அகம். அகம். சுகமா தூங்கினேன். சுகம் என்பது அகம், நிம்மதி ஆகும். அப்ப அக உணர்வுகள்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே புற உணர்வுகள். புறத்தில் செஞ்சதுதான் அங்க பதிவாகி அந்த பதிவுதான் எண்ணமாக வருகிறது என்ற ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நீங்க போய் அகத்துல போய் மாற்றுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அதை மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியதே இல்லை. அங்க மாற்ற வேண்டிய அகத்துல மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாங்க, இப்ப கெட்ட பதிவு இருக்குது, அங்க பாவ பதிவு இருக்குது. அகத்துல அதுதானே இறைநிலையை உணர விடாம தடுக்குது. அப்ப அதை மாற்றணுமா வேணாமா? அங்க மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம புறத்தில் உன்னுடைய செயல்களை நீ புண்ணிய செயலை செய்து கொண்டே இருந்தால் அங்க என்ன ஆயிருது? அழிஞ்சு போகுது. நீ வெளியில செய்யற செயல் தான் அங்க என்னவா மாறுது? தடையா மாறுது. அங்க உள்ள களங்கமாக பதிகிறது. உள்ள போய் யாரும் அந்த பதிவை வச்சுட்டு வரல. அந்த காலத்தை தான் சொல்லுவாங்க, 7வது மாசத்துல பிரம்மா தலைக்குள்ள போய் அம்மா வயிற்றுக்குள்ள போய் உன் தலையில எழுதிட்டு போயிட்டாரு.
இப்படின்னு இப்படியெல்லாம் எழுத முடியாது. நாம் புறத்தில் செய்யக்கூடிய செயல்கள் தான் உள்ளே வந்து அந்த களங்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த களங்கம் உள்ளே நடக்கவில்லை, வெளியில் நடந்த புறம்தான் அகத்தில் களங்கமாக பதிவாகிறது. அதை அகத்துல போய் அழிக்கணும்னு அவசியமே இல்லை. அழிக்க முடியாதுங்கிறது இல்லை. அதை போய் அழிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை அழிக்கவே முடியாதுன்னு எப்படி சொல்றது? நீ புறத்துல செயல் செஞ்சீங்கன்னா அது அழிஞ்சு போயிடும். நீ செஞ்சதுதான்ப்பா அங்க பதிவு. நீ மாற்று செயல் செஞ்சீங்கன்னா அங்க அப்ப மாற்று செயலை செய்யறதுக்கு தான் ஞானம். அதான் வேதாத்திரிய ஞானம். வேதாத்திரிய ஞானம் என்ன சொல்லுது? மாற்று செயலை செய். இந்த செயலை செய்ய அது வந்துருச்சு. இதை பார்த்தா அங்க பயம் வந்துருச்சு. அவ்வளவுதானே. புறத்துல பார்த்ததுனால பயம் வந்துச்சு. புறத்துல அவர் மேல கோபம் வந்துச்சு. இப்ப புறத்துல அவர்கிட்ட ராசி ஆயிட்டீங்க. அங்க உள்ள இருக்கிற கோபம் இல்லை. அப்ப இது எல்லாமே புறம் என்று எடுக்க வேண்டுமே தவிர அகம் என்று எடுக்க வேண்டாம். அது எல்லாமே அகம், அகத்துல தான் பிரச்சனை இருக்கு இப்படின்னு நினைக்கவே வேண்டாம். நினைக்கவே வேண்டாம். அப்படி நினைச்சுக்கிட்டு அதுவே ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். நம்ம மனசு கெட்டு போயிடுச்சு. மனசு கெட்டு போச்சு. மனசு மனசு எங்க போய் கெட்டு போச்சு? மனசெல்லாம் கெட்டு போவே தனித்த மனம். இப்ப இப்போ மனசு கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்ப கண்ணாடி தான் நம்ம சொன்ன மனசுன்னு சொன்னோம். உள்ள இருக்கிற பிம்பம் எண்ணம்னு சொன்னோம். இப்ப மனசு கெட்டு போச்சுன்னா கண்ணாடி உடைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கண்ணாடி உடைஞ்சு போச்சுன்னா மனசு கெட்டு போச்சு. அது எப்ப மனசு கெட்டு போகும் தெரியுமா? உடம்புல உயிர் போயிடுச்சுன்னா மனசு போயிடும். இல்ல உயிர் வந்து அது ஜீவகாந்தத்தை உருவாக்கவே முடியாம ஆயிடுச்சு அப்படின்னா மனசு வீக் ஆயிரும். மனசு வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமே தவிர மனசு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. மனசு கெட்டு போச்சுன்னா என்னாச்சுன்னா உயிர் போயிருச்சுன்னா தாங்க, மனசே இல்லை, அவ்வளவுதான். கண்ணாடி உடைஞ்சு போச்சு, இனிமே பிரயோஜனப்படாது, அவர் செத்து போயிட்டாரு, பிரயோஜனப்படாது, அப்படிதான் சொல்லணும். மனசு கெட்டு போல ஒண்ணும் இல்லை. அது என்னது? அது கெட்டதை தூக்கிட்டு வர்றதுனால கெட்டு போன மாதிரி தெரியுது. கெட்ட மனசு. கெட்ட மனசு கிடையாது, கெட்ட பதிவு. இவர் கெட்டவர், இவர் மனசே கெட்ட மனசு. இவர் மனசு நல்ல மனசுங்க. அவர் செஞ்ச செயலினுடைய பதிவு தான் கெட்டது. அதனால அது அந்த அந்த கெட்ட ஆமாங்க, அந்த கெட்டதை தூக்கிட்டு வருது இல்லை அந்த மனசு. அதனால இவரை நான் வந்து கெட்ட மனசுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒருத்தர் கெட்டவரா நல்லவரானா அது மனசை வைத்து சொல்லாதீங்க. அது கெட்டவரா நல்லவரானா அவருக்குள்ள இருக்கக்கூடிய பதிவை வைத்து சொல்லலாம். அகத்தை வைத்து தான் நம்ம சொல்லணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அங்க மனம் வந்து அதுல ஒண்ணுமே கிடையாது. மனம் வந்து எதை எடுத்துட்டு வருதோ அதுதான். அது எதை தொழுதோ எதோட இணையுதோ அதுதான். அப்ப ஒரு அழகான மூஞ்சி கண்ணாடிக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா உள்ள இருக்க உருவம் அழகா இருக்கும். அருவருப்பாக மூஞ்சியை காமிச்சோம்னா உள்ள இருக்கிறது அருவருப்பாக தானே இருக்கும். இப்போ கோவத்தான மூஞ்சியை வச்சுட்டு கண்ணாடியை காமிக்கிறோம். கண்ணாடியை பார்க்கறோம், உள்ள இருக்கிற உருவமும் கோவமா தான் இருக்கும். சிரிச்ச முகமா காமிக்கிறோம், உள்ள இருக்கிறது சிரிச்சாதான் இருக்கும். ரெண்டு கடையில இந்த கண்ணாடி என்ன பண்ணிச்சு? கண்ணாடி அது பாட்டுக்கு தானே இருக்கு. அதுதான் மனம். அப்ப இந்த மனம் அப்படிங்கிறத போய் நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்றோம். இப்படியெல்லாம் வந்து சிந்திக்கவே வேண்டாம். அங்கு அந்த அகத்துல எதையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்றத நம்ம மாற்றுவோம். அகத்தில் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் அகத்தை கெடுக்கவும் இல்லை. புறத்தில் கெடுத்ததுதான் அகத்தில் தெரிகிறது. இந்த மூஞ்சி தான் அங்க தெரியுது. நான் மூஞ்சியை கழுவிட்டு வந்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்னா சரியா போச்சு. வெளியில தான் மூஞ்சியை கழுவணுமே தவிர கண்ணாடியை போய் கழுவி ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த உதாரணத்தை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த ஞானம் என்பதற்கான அந்த தத்துவத்தையே நாம் சரியாக புரிந்து கொள்வோம். இன்றைய ஞானம் இந்த அளவில் நமக்கு நம்மிடமிருந்து வெளிப்படுத்திய ஆசான் குருமகான் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அவர் பாதங்களை தொட்டு அவர்களது மலர் பாதங்களை வணங்கி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.